இந்த நிகழ்விலே என்னை அழைத்து இங்கு இந்த நிகழ்விற்கு உரையாற்ற அழைத்த அறிவு சமூகம் அண்ணன் தமிழ் முதல்வன் அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அறிவு சமூகம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நம்முடைய மக்களுக்கு பண்பாட்டு ரீதியிலாக மறுக்கப்பட்ட உரிமைகளையும் அரசியல் ரீதியாக மறுக்கப்படும் உரிமைகளை தொடர்ந்து ஒரு எதிர்க்கட்சியை போல இன்று தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த அறிவு சமூகம். மேலும் இந்த அறிவு சமூகம் பல வேலைகளை செய்யும். அந்த வேலைகளுக்கு நம்முடைய புரட்சி பாரதம் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். இன்று சுவாமி சகஜானந்தர் அவருடைய பிறந்தநாள் விழா. உண்மையை சொல்ல போனால் சகஜானந்தரை பற்றி நான் விழுப்புரம் பகுதியிலிருந்து வருகிறேன். சகஜானந்தரை பற்றி எனக்குமே அறிவும் இல்லாத ஒரு நபராகத்தான் இருந்தார் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. இந்த 5 ஆண்டுகளுக்கு இருந்துதான் நம்முடைய சகஜானந்தர், நம்முடைய தலைவர் LEP மற்றும் நம்முடைய அயோத்திதாஸ் பண்டிதர் போன்றவர்களை, மறைக்கப்பட்ட தலைவர்களை, நம்முடைய அறிவு சார்ந்த தலைவர்களை நாம் மீட்டெடுக்கும் வேலைகளை நாம் இந்த கடந்த 5 ஆண்டு காலங்களே நாம் இறங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய LEP அவர்களை பற்றி ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த LEP அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் போதுதான் எப்படிப்பட்ட வீரியமான தலைவர்களை இந்த சமூகம் பெற்றிருக்கிறது என்ற ஆய்வுகள் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் நம்முடைய புதுக்கோட்டையிலிருந்து வந்த தோழர் சொல்லியிருந்தார், நம்முடைய சகஜானந்தரை எனக்கு அறிமுகம் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் அவரை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் இந்த மேடையிலே ஒரு உறுதியை கொடுக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து பொருளாதாரம் சார்ந்த வேலைகளை செய்து கொண்டு வருகிறோம். விழுப்புரம் பகுதியிலே நம்முடைய தலித் இளைஞர்கள் பொருளாதாரத்திலே மேம்பட்டு வர வேண்டும் என்று பொருளாதாரத்திலே நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சகஜானந்தர் பேரிலே ஒரு கருத்தரங்கம் விழுப்புரத்திலே நடத்த இருக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். மேலும் பொருளாதாரம் சார்ந்த திட்டங்களுக்கு நம்முடைய தமிழக அரசு சுவாமி சகஜானந்தர் பெயரிலே ஒரு பொருளாதார திட்டத்தை நாம் வைக்க வேண்டும். இப்போ இடையில நம்முடைய ப்ரொஃபஸர் கதிரவன் சார் போன்றவர்கள் நம்முடைய புரட்சி பாரத கட்சியின் தலைவருக்கு எழுதி கொடுத்த ஒரு சிறு திட்டத்தை இன்று தமிழக அரசு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய சுவாமி சகஜானந்தர் பேரிலே ஒரு பொருளாதார திட்டத்தை இந்த ஆதிராவிட சமூகம் பயன்பெறும் வகையிலே ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று அண்ணன் நம்முடைய மண்டை சத்திய அண்ணன் போன்றவர்கள் இந்த மேடையில் அமைந்திருக்கிறார்கள். நம்முடைய குழந்தை அரசன் அண்ணன் போன்றவர்கள் அமைந்திருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழக அரசுக்கு வலியுறுத்தி அவர் பேரிலே ஒரு திட்டத்தை அறிவிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். மேலும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே விழுப்புரம் பகுதியிலே ஒரு பல்கலைக்கழகம் அமையும் என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள். இந்த திமுக அரசு அந்த பல்கலைக்கழகத்தை தடை செய்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு அந்த பல்கலைக்கழகத்தை ஏற்றி விட்டார்கள். விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற பகுதியில் இருக்கிற தலித் இளைஞர்கள் அந்த பல்கலைக்கழகம் விழுப்புரம் பகுதியில் அமைந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய அந்த மாவட்டம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கும். நாங்கள் உங்களுக்கு பெயர்தான் பெரிய பிரச்சனை என்றால் நாங்கள் அந்த நேரத்திலே நமக்கு தமிழக அரசுக்கு வைத்த கோரிக்கை, எங்களுடைய முன்னோடிகள் சுவாமி சகஜானந்தா போன்றவர்கள் கல்வியிலே மிகப்பெரிய பங்கை ஆற்றி சென்றிருக்கிறார்கள். உங்களுக்கு பெயர்தான் பிரச்சனை என்றால் சுவாமி சகஜானந்தார் பெயரிலே அந்த பல்கலைக்கழகத்தை எங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலே அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையும் நிலுவையில் இருக்கிறது. நம்முடைய அரசியல் ஆளுமைகள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பல்கலைக்கழகம் திரும்பி விழுப்புரம் மாவட்ட பகுதியிலே அமையும் என்றால் நம்முடைய அந்த பல்கலைக்கழகம் சுவாமி சகஜானந்தர் பெயரிலே அமைய வேண்டும் என்று அதுக்கு நம்முடைய போராட்டங்களையோ நம்முடைய கோரிக்கைகளையும் தொடர்ந்து வலியுறுத்தும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.